சண்டே மார்னிங் ஊர்லேருந்து அக்கா மச்சா தேவ்குட்டி எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க வர்றாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் நேரமே போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டார். நாங்கள் எப்போவுமே நான்வெஜ் செஞ்சால் அந்த வீட்டில் செய்ய மாட்டோங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரூம் இருக்குது, பெருசாக ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸோ இங்கே தான் செய்வோம். ஏன்னா இப்போ குட்டி பேபியும் இருக்கிறனால அங்கே செஞ்சால் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க, ஒரு மாதிரி காரமாக வாசம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் இங்கேயே செஞ்சுருதுங்க. அத்தை தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் குழம்பு, வறுவல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னை வந்துட்டு டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க. நான் ஒரு கப்பு நிறையா போட்டு வந்து சாப்பிட்ருந்தேன், ஏன்னா எனக்கு பசி ஆகிடுச்சு. வெளியில் வந்துட்டு மச்சான் அவர் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அக்கா குட்டி பேபி வச்சுட்டு இருந்தாங்க. சண்டே என்னோடய ரொட்டீன் வந்துட்டு நான்வெஜ் எடுத்தால் இந்த மாதிரி தாங்க போகும். மோஸ்ட்லி நாங்கள் ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்துருவோம். சண்டே அட்லீஸ்ட் மீனாவது எடுத்துருவோம். இங்கே வந்துட்டு நான் என்னோடய பிஸ்னஸ்க்காக ரேக் அடிச்சனால ஃபுல்லாக இருந்த ஜாமானமெல்லாம் அங்கேயும் இங்கேயும் எடுத்து வச்சு ஃபுல்லாக ஒரு மாதிரி கஜன்னு இருந்துச்சுங்க. அதுவும் இந்த ரூமில் ஃபுல்லாக எலி வந்துடுது. இப்போ எந்த ஒரு திங்ஸையுமே வெளியில் வைக்க முடியறதில்ல. எதை வச்சாலும் கொறிச்சு எறிஞ்சிட்டு போயிடுதுங்க. ஆயில் பாட்டில் நிறைய இருக்கிறதுனால, ஆயில் பிஸ்னஸும் பண்ணுறதுனால எல்லாத்தையும் வந்து கடிச்சு போடுது. ஸோ அதுக்காகவே நிறைய ட்ரம் வாங்கி வச்சு அதில் சேஃபாக செக்யூராக எடுத்து வச்சுருக்கோம். சூப்பராக எங்கள் அத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த வறுவலில் கடைசியில் அந்த சட்டி சாறு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாேருக்கும் ஒரு உருண்டை கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கழுவி வச்சலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் எங்கள் அக்காவை பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு ஓன் சிஸ்டர், ஒரே ஒரு சிஸ்டர் தாங்க. எங்கள் அக்கா உண்மையாகவே சூப்பராக சமைப்பா. ஸோ இப்போ அவளும் சேனல் வச்சுருக்காங்க. நான் பேஜ் டேக் பண்ணுறேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், மினி விலாக்னு எல்லாமே போடுவா. பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேஜ் டேக் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய சண்டே ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்